நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். திடீர்னு குழந்தை கருவில் உண்டாகுது. கருவில் உண்டான உடனே ஒரே சந்தோஷம். அதுக்குரிய சிம்டம்ஸ்லாம் தெரியுது. உங்கள் டாக்டர்கிட்ட போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, அவங்க உர்ஜிதப்படுத்துகிறாங்க, ஆமாம் ஒரு குழந்தை உருவாகுது. அப்போ மறுபடியும் செக் பண்ணுறாங்க, அந்த குழந்தை எப்படி உருவாகுது, எப்படி அது பாருங்க. அது 10 மாதமும் போயிட்டு செக்அப் கொடுத்து அதுக்குரிய குறைவுகள் என்ன இருக்குதை பார்த்து அந்த முழு வளர்ச்சி அடையிலையும் ஒரு பிரயாசம் அங்கே தேவைப்படுது, ஒரு பண்படுத்துதல் தேவைப்படுது, ஒரு அவசியப்படுது. பிற்பாடு அந்த குழந்தை பிறந்தது அதோட முடிஞ்சிடுச்சா? அது பிறந்து வான்னு கத்தணும்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் முடிவடைகிறது. அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் முடிஞ்சு, அதாவது உடல் ரீதியான வளர்ச்சி முடிஞ்ச உடனே திருப்பி அதனுடைய காரியங்களை அவர்கள் செய்கிற ஒரு நாளிலே, நியமித்த நாளில் அந்த குழந்தை பிறக்கிறது. இங்கே கூட நான் பார்க்கும்பொழுது சாராலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சாராலை குறித்து சொல்லும்பொழுது சாரால் சொல்கிறார், இது எப்படி ஆகும்? ஆதியாகமம் 18:14 இது அங்கே சொல்லப்படுகிறார். அங்கே அவர் சொல்கிறாரு, ஆதாம கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குழந்தை பிறக்க போதுமா அப்படின்றார். அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அது எப்படி ஆகும், எனக்கு வயசாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படி சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? அதாவது இஸ் எனிதிங் இஸ் ஹார்ட் ஃபார் த லார்ட். ஏதாவது கர்த்தரால் முடியாத கஷ்டமான காரியம், கடவுளால் முடியாத கஷ்டமான காரியம் ஏதாவது இருக்குதா? அது ஒன்றும் இல்லை. நான் திரும்ப வருவேன், உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். நல்லா கவனிங்க, உற்பவ காலம், பிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா யோசிச்சது, உங்க மனசுல யோசிச்சது, நீங்க சிருஷ்டித்தது, நீங்க வணைஞ்சது, நீங்க உருவாக்குனது, நீ திட்டம் வச்சது, நீங்க வடிவமைச்ச திட்டம் இப்போ என்ன செய்கிறது? பிசிக்கல் ஃபார்முக்கு வருது. பிசிக்கல் ஃபார்முக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு உற்பத்தி காலகட்டம், விருப்ப காலகட்டம் இருக்குதா, ஒரு டைம் இருக்குது. அந்த டைம்ல வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உடனே கையில் எடுத்து குழந்தைய கொடுக்கல, இருக்குப்பா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஒரு வேளை 10 மாசமா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கா தெரியல, ஒரு டைம் பீரியட். அப்போ குழந்தை கருவிலேருந்து வர்றதுக்கு 10 மாதம். அந்த 10 மாதம் அவன் என்ன செய்யணும்? தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்பணும். தேவனுடைய வார்த்தையை பிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா, அதாவது அங்கே இருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிற்பாடு அதை பிசிக்கல் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வருவோம். அது ஏற்ற நேரத்தில் கொண்டு வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் ஆண்டவர் சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்போ நம்ம இப்போதானே வந்தோம் அப்படின்னா 2 ஃபார்மு ஏற்கனவே உங்களை படைச்சிட்டார். அது ஸ்பிரிட் ஃபார்ம், அது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஃபார்ம். அதை படைச்சு வச்சுட்டாரு. ஆனால் ஃபிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்குது,
அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அது உற்பத்தி காலகட்டம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு இந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது. ஆமென். அப்போ முதலாவது திட்டங்கள், முதலாவது அவர் உருவாக்கிட்டார். அதுதான் சிருஷ்டிப்பு. பாரா, மற்றதெல்லாம் பாரான்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தையும் போது ஆஷா என்ற ஒரு பதத்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். படுத்துறேன்னா, உன்னை அற்புதமா வடிவமைச்சிட்டேன்பா, நேர்த்தியா வடிவமைச்சிட்டேன், அழகா வடிவமைச்சிட்டேன், என்ன மாதிரி ஒன்று ஸ்ட்ரக்சரை உனக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். நிறுத்தும் போது அந்த ஃபார்ம், அந்த பிசிக்கல் ஃபார்ம், அந்த இந்த காரியத்தை அவங்க அபியாசப்படுத்துகிறார். 7ஆம் நாள் முடிஞ்ச பிற்பாடு பின்னாடி ஒரு நாட்கள் அதை உருவாக்குறார். பின்னாடி ஏற்கனவே பெண்ணை உருவாக்கிட்டாரு. திரும்ப அவனுடைய சரீரத்திலேருந்து எடுத்து மறுபடியும் பெண்ணை உருவாக்குறாரு. உருவாக்கி அவனுக்குள்ளே கொடுக்குறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்லாம் உருவாக்கு அந்த ஃபார்ம் பண்ணி அவன் என்ன பேர் வைப்பான்னு கூட கொண்டு வருகிறார். அதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்கள் உண்டு. மனுஷனா பிறஞ்சவன் சில திட்டங்களை வச்சிருப்பான். இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், விருப்பம் விருப்பம் எல்லாம் இருக்குது. அது தப்பும் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் திட்டமிடுத வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திட்டத்தை தேவன் ஆதரிக்கவும் விரும்புகிறார். திட்டத்தை செயல்படுத்தவும் விரும்புகிறார். ஆனால் என்ன பிரச்சனை? ஆனால் என்ன செய்யறான் மனுஷன் வந்து, ஆனால் இது எல்லாமே ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அந்த காரியம் என்னன்னா, அவருடைய கனெக்ஷன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. மனுஷனை உருவாக்குறாரு. இது சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு குரு எல்லாத்தையும் உருவாக்குனார்னா ஒரு சீக்ரெட்டை வச்சிருப்பாராம். ஒரு காரியத்தை உள்ள வச்சிருப்பார். சீஷனுக்கு சொல்லி கொடுக்காம அந்த காரியம் ஏன்னா இவன் சமயத்தில் என்ன செய்வான், சீஷன் குருவுக்கு மிஞ்சி போயிடுவான். அவரே கண்ட்ரோல்களை கொண்டு வந்துடுவான். இப்போ இங்கே என்னன்னா எல்லாமே ஆளுகள்லாம் உண்டு, ஆனால் தேவனுடைய கனெக்ஷன் இல்லாமல் எதுவும் ஆள முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய கான்டாக்ட் இல்லாமல் ஆள முடியாது. தேவனுடைய சித்தத்துக்குட்பட்டு உங்களால் எதுவும் ஆள முடியாது. அப்படிதான் பிசாசு வருகிறான் நடுவில். அவன் சாத்தா வந்து என்ன சொல்கிறான், இங்கே பார், இந்த மரத்தின் கனியை புசிச்சுட்டா நீ தேவர்கள் மாதிரி இருப்ப அப்படின்னு அங்கே சொல்கிறான். தேவர்கள் மாதிரி இருப்பன்னா அவரை மாதிரியே நீ உருவாக்குறதுக்கு உனக்கு பலன் கிடைச்சிரும், அவரை மாதிரியே ஒரு காரியத்தை செய்வதற்கு உனக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னு காரியத்தை சொல்கிறான். நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளும். ஒரு அப்பா இருக்கார், குழந்தைய வளர்க்குறார். அவனுடைய குழந்தைய வளர்க்கும் போது அவனுடைய நோக்கம்லாம் இவனை வந்து பெரிய ஆளாகணும், அவன் வாழுக செய்யணும், அவன் பெரிய ஆளாக நிற்கணும், நம்மள மாதிரி ஒரு பெரிய லெவலில் நிற்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த குழந்தைய வளர்க்குறாரு. அவனை எல்லா சொத்தையும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் பேரில் எழுதி வச்சு, எப்பா நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் எல்லாமே கிடச்சிடுச்சு. அப்புறம் என்னதுக்கே நீ எதுக்கு அப்படின்னு அப்பனையும் ஆத்தாலையும் வெளியே துரத்திட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு உண்மையில் நடந்த கதை. இப்போ பாருங்களேன், சட்டம்லாம் மாறி போச்சு. சட்டம் என்ன மாறி போச்சு? ஒரு அம்மாவுடைய காரியத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அவன் புருஷன் இறந்துட்டாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்குது. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து, எதுக்கு உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு, அப்பா தான் போயிட்டார, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், உங்களை நல்லா கவனிச்சிக்கிறோம், உங்களுக்கு மெடிக்கல் கொண்டு போகிறோம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம், சாப்பாடெலாம் போடுறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் பாதுகாக்கிறோம் அப்படி உண்மையில் நடந்த கதை. உடனே சொல்லிவிட்டு அவங்க பேப்பர் அவங்க பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி இவங்க பேரில் எழுதி வாங்கிட்டாங்களாம். எழுதி வாங்கின ஒரு மாதத்தில் அந்த அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். எங்கேயா போ, நீங்கள் எங்களுக்கு பாரமாக இருக்கிற, எங்களால் உன்னை வச்சு இந்த சாப்பாடெலாம் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த அம்மாவை துரத்திட்டாங்களாம். துரத்திட்டோன்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. நேராக வக்கீல்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நடந்துச்சியா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னால, நீ கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, இப்போ சட்டம் புதுசாக போட்டிருக்கானு, அப்பா அம்மா பிள்ளைங்க பேரில் செட்டில் பண்ணாலும் அந்த செட்டில்மெண்ட்டை திரும்ப வாபஸ் பெற முடியும். புதிய சட்டம் அமுலில் இருக்குது, பயப்படாதீங்க, உங்கள் எல்லாம் போச்சுன்னு உங்கள் சொத்தை உங்கள் திரும்ப பேரில் வாங்கி தர சொல்லி அந்த அம்மா கிட்ட திரும்ப கோர்ட்டில் போய்ட்டு சொத்தெல்லாம் திரும்பி வாங்கிச்சான். அல்லேலூயா. அந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சான், நடந்ததுங்க ரியலா. அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், சொத்தை வாங்கிட்டு பசங்களாம் வெளியே தொத்திச்சான். இல்லை எங்கேயோ போய் எங்கேயோ குழப்ப நடத்திக்கணும். அம்மா ஐயோ இப்படி, டேய் போடா, அவங்கள பற்றி தெரியும், நான் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், பிழைக்க வேண்டியது உங்கள் பிழைப்பிட்டு அந்த அம்மா துரத்திட்டு உண்மையெல்லாம் நடந்த கதை. நான் பத்திரிகையில் வாசித்தேன். அந்த அம்மா துரத்திட்டு சொத்தை வச்சுச்சான். அதே தான் இங்கே நடக்குது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அழகாக கொடுத்து எல்லாம் பண்ணா, நீ நம்மளே துரத்துறியா, கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார். ஆனாலும் தேவனுடைய அன்பு மனுஷ அன்பு மாதிரி இல்லை. மறுபடியும் அவனை உருவாக்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும்படி விரும்புகிறார். மறுபடியும் பிள்ளையாக்க வைத்திருக்கிறார். பிள்ளையாய் கொண்டு வருகிற அவர் விரும்புகிறார்.
அப்போ இப்படி தான் இந்த உலக காரியங்கள் பாருங்க. இந்த இந்த இடத்துல நான் ஒன்று வாசிக்கும்படி விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து கூட நான் ஒரு டெஸ்ட், அதாவது மத்தேயு எழுதுகிற புத்தகம் 4வது அதிகாரம் 1லிருந்து 4 வரையும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறான். பாருங்க, இங்க பாருங்க, அந்த நாட்கள் அப்போ ஆதாமுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. எல்லாம் நிறைவு இருந்தது, சகலமும் நிறைஞ்சிருந்தது, எல்லாமே எக்கச்சக்கம், எல்லாமே சர்ப்ளஸ், எல்லாமே எக்ஸஸ். அப்போ அந்த எக்ஸஸா இருக்கிற நேரத்தில் ஆதாமுக்குள்ள பிசாசு வருகிறான். நீ ஆண்டவரை மறுதலை, ஆண்டவருக்கு உனக்கு கனெக்ஷன் கட் பண்ணு, டிஸ்கனெக்ட் பண்ணு, நீ உனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு. அவர் உங்கள் அப்பா கிடையாது, உனக்கு ஃபேமிலி தலைவனாக அவர் இருக்க வேணாம், அப்பாவாக இருக்க வேணாம், உறவு வேணாம், உறவுலேருந்து வெளியே வா, நீ ஆளுகை செய், நீ இதை பண்ணுன்னு அப்படி கொண்டு வந்து அங்கே அங்கே அவர் வெளியே கொண்டு வந்துட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல, அப்பாவுடைய தொடர்பு போச்சுன்னா உன் பேச்சு எதுவுமே கேட்காது, பூமி கேட்காது, அது நீ விதைக்கிற விதை வளராது, நீ செய்கிற எந்த காரியமும் உருப்படாமல் போயிடும். எதை நீ தீர்மானித்து போனாலும் 100 மூட்டை அறுக்கலான்னு போனால் 2 மூட்டை தான் உனக்கு கிடைக்கும், 1 மூட்டை தான் கிடைக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை. நீ தண்ணியை பாய்ச்சுவ, விதைப்ப, இது நெல்லை விட புல் ஜாஸ்தியாக வளரும், குறுக்கு வளரும். அப்போ ஏன்னா நீ ஆண்டவரோட கனெக்ஷன் இல்லாத போது உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரோட தொடர்பு இருக்கும்போது மாத்திரம்தான், கர்த்தரோடு கூட நீ இணைக்கப்படும் போது மாத்திரம்தான் அந்த தேவ வல்லமை உனக்குள்ளே வரும், செய்ய முடியும் அப்படின்றத அவன் தெரியாமல் போயிட்டான். இந்த ஆதாம் இங்கே வரார், பிந்தின ஆதாம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு பிந்தின ஆதாமாய், மனுஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவாய் பிந்தின ஆதாமாய் வருகிறார். என்ன வருகிறார்? மனுஷகுமாரனாய் வருகிறார். ஆனால் மனுஷகுமாரனா அவர் வரல, அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னைக்கு மனுஷன் அடிமைன்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலைக்கு அடிமை, பல பிரச்சனைகளுக்கு அடிமை, இந்த உலகத்துக்கு அடிமை, போராட்டத்திற்குள்ள அடிமை, வியாதிக்கு அடிமை, பல விதத்தில் அடிமையாய் மாறிவிட்டான். அவனை ஆளுகை செய்கிறவனா வச்சாரு, முதலாளியா வச்சாரு. அவன் முதலாளி ஸ்தானத்தை இழந்துட்டு தொழிலாளி ஸ்தானத்துக்கு வந்துட்டான். எல்லாத்துக்கும் அவனுக்கு மேலே மாஸ்டர், அவனுக்கு மேலே பிசாசு மாஸ்டர் ஆயிட்டான், அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். பாருங்க, இதே டெஸ்ட்டுக்கு கொண்டு வரான். இந்த டெஸ்ட் எப்படின்னா, வனாந்தரம், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, வறட்சி. ஏன்னா முள்ளும் குறுக்கு வளைஞ்சு வனாந்தரமே வறட்சியாக இருக்குது. அந்த வறட்சியாக இருக்கிறதுல அவர் சொல்கிறான், நீ மனுஷனுடைய குமாரன் தானே, நீ தேவன்கிட்ட தானே இருந்த. முதல்ல போடுறான், நீ தேவன் கூட தான் இருந்தார், ஆனால் மனுஷ ரூபம் எடுத்தோன்னே அடிமை ரூபமாக அவர் வந்துட்டார். வந்துட்ட பிற்பாடு அவன் கேட்குற கேள்வி வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கல் அப்பமா மாற்றுங்க அப்படின்றான். அப்பமா மாற்றினா முடியுமா முடியாதா? இது நிறைய பேர் முடியுங்க, ஏன் முடியல அப்படின்னு. இல்லை, அவரால் முடியாது. ஆனால் இந்த சிஸ்டம் ஒரு கல் அப்படியே மெட்டீரியலாக மாற்றுறது, பிழைக்க வைக்கிறது, உருவாக்குதல், சிருஷ்டிப்பின் வேலை அவர் தேவன் தான் செய்வார். அது அவருடைய வார்த்தைகள். அப்போ அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வாயிலிருந்து பிழைப்பான், வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். பிழைப்பான்றது தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் லிவ் அப்படின்னு போட்டுருக்குது, கிரீக் வேர்டில் ஜோயே அப்படின்னு போட்டுருக்குது. எனர்ஜெட்டிக்காக இருப்பான், ஸ்ட்ராங்காக இருப்பான். அவனுக்கு வெறும் அப்பத்தை சாப்பிட்டு தான் சாப்பிட தேவையில்லை, தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வேணால் வரும், எதை வேணால் செய்ய முடியும், அவனை பிழைக்க வைக்க முடியும், அது எந்த ஃபார்முலான வரும் அப்படின்னு அங்கே சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பிந்தின ஆதாமுக்கு இதே டெஸ்ட் தான், இந்த டெஸ்ட் தான் நமக்கு, இந்த டெஸ்ட் தான். பெருமை இருந்துச்சுன்னா, நான் என்னால் முடியும், சாதிக்க முடியும்னு நினச்சேன்னா ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஒருவேளை தேவன் என்னை சாதிக்க வைக்க தேவனோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வாரன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியுமாமே. பரலோகம் உங்களோடு கூட தொடர்பு உடையதை ஏற்படுக்குமானால், தேவனோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள்னால், தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாவற்றையும் செய்வீர்கள். இயேசு பாருங்க, இன்னொரு இடத்துல நான் சொல்லும்படி விரும்புகிறேன். லூக்கா 9:6 அங்கே ஒரு பெரிய பற்றாக்குறை வனாந்தரத்தில். அந்த வனாந்தரத்தில் பற்றாக்குறை வரும்பொழுது எல்லா ஆண்டவர்கிட்ட இயேசு நாங்கள் சொல்கிறாங்க, எல்லாம் பசியாக இருக்காங்க, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 9:12 அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பெற்று ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். 2 மீன் துண்டு, 5
2 மீன் துண்டும் 5 அப்பங்களை என்ன செய்றாரு? 5000 பேர் பாருங்க பாருங்க கனெக்ஷன் ஏற்படுத்துறார். பரலோகத்தில் நான் என்னால முடியும், என்னால் செய்ய முடியும், எதை வேணாலும் செய்வேன், அப்படி செய்வேன் இல்லை. இது ஒரு காம்பினேஷன், இதெல்லாம் தொடர்பு. பிதாவும் குமாரனும் வார்த்தைகளும் நம்மோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவர்களோடு கூட தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது, அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா! ஆவியானுடைய அசைவு, ஆவியானுடைய வல்லமையினால, தேவ வார்த்தையால நிரப்பப்படும் பொழுது நாம் காரியங்களை செய்ய முடியும். பாருங்க இந்த இடத்துல 5 அப்பத்துண்டு, 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அப்படின்னா என்னன்னா பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, பரலோகத்தை நோக்கி பார்த்தோம்னா மேக்கிங் எ கனெக்ஷன் வித் ஹெவன். பரலோகத்தோடு கூட கனெக்ட் பண்றார், பரலோகத்திற்கு பிதாவோடு கனெக்ட் பண்றார், பரலோகத்தோட சித்தத்தோடு கனெக்ட் பண்றார். அங்கிருந்து அங்கே காரியங்களை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு பல இடங்களில் சொல்றார், நான் பேசுகிற வார்த்தைக்கு நான் சுயமா பேசலப்பா, நான் இஷ்டத்துக்கு பேசல, நான் வாய்க்கு வந்ததை பேசல, என்னுடைய சிந்தனை பேசுகிறேன். நான் பேசுறதுலாம் பிதா எனக்கு கொடுக்குற சிந்தனைகள், பிதா கிட்ட இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறேன், அந்த வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்துகிறேன். பாருங்க, பிதா ஆவியானவருக்கு என்ன தெரியும்? அது பிதாவுடைய வார்த்தையா உங்க வார்த்தையான்னு தெரியும். பிதாவுடைய வார்த்தைன்னா அவர் இறங்கி வேலை செய்வார். அது குமாரன் வழியா வருதுன்னா அது டெஃபினட்டா அவர் கிரியை நடப்பிப்பார். அப்போ பரலோகத்தோடு கூட கனெக்ட் பண்ணும்போது அப்படி என்ன குறிக்குதுன்னா, பிதாவின் சித்தத்தோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். அதை பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். கொடுத்தா பாருங்க, ஒரு 2 மீன் தான் 5000 பேர், கிட்டத்தட்ட 20,000 பேர் சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், மீன் எந்த கல்யாணத்தில் மீன் போடுறது ரொம்ப அபூர்வம். அதுவும் போட்டால் 2 பீஸ் தான் வைப்பாங்க இல்லையா? ஒரு பீஸ் 2 பீஸ் தான் வைப்பாங்க. 20,000 பேர் மீன்களை வேண்டிய மட்டும் கொடுத்தாராம், எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. நான் நினைக்கிறேன் அன்றைக்கி மீனாக சாப்பிட்ருப்பான் ஆள். கிடைக்குதுன்னா, அதுவும் இஸ்ரவேல் சாதாரண ஆளா? 3 நாள் பசி வேற, அடிச்சு அடி ஒருத்தர் 4 கிலோ சாப்பிட்ருப்பான். 4 × 20,000 போட்டால் எவ்வளோ ஆகுது? 80,000. 80 டன் மீனை ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். நம்மளால் செய்ய முடியாது, பரலோகத்தினால செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களோடு நாம் இணைக்கப்படும் பொழுது மேலான காரியங்களை செய்ய முடியும். ஆமென். அப்போ கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கடவுளோடு கூட இணைக்கப்படும் பொழுது நீ தேவனை மாதிரியே செயல்பட முடியும். தேவ வல்லமையே மாதிரியே நீ தேவனுடைய வல்லமை உங்கள் மூலியமாக வெளிப்படும், தேவனுடைய அதிகாரம் செயல்படும் என்பதை அவர் சொல்ல வருகிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லும்படி விரும்புகிறேன். பாருங்கள், இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோடினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லிருந்து வந்து குலை உண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார். ஊது என்று சொல் என்றார். தனக்கு கற்பிக்கப்பட்டே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார். இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஐயோ, போயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சுங்க, வளர்ந்த எலும்புகள், ட்ரை போன்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தனை கூட்டு போனாக்கா அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, எலும்புகள் பள்ளத்தாக்கு, எல்லாம் செத்து போன பள்ளத்தாக்கு, எல்லாம் செத்து போனதுங்க. செத்து போனே தலை ஒரு இடத்துல கிடக்குது, எலும்பு ஒரு இடத்துல இருக்கிறது, கால் ஒரு இடத்துல இருக்குது, கை ஒரு இடத்துல கிடக்குது, எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்குது, எல்லாம் செதறி போய் அங்கே கிடக்குது. கிடக்குதுன்னு சொன்னார். இவங்ககிட்ட போயிட்டு, இது உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு.
கேள்வி. அவன் சொல்கிறான் தெரியாதுன்ட்டான். இது தெரிஞ்சதுன்னு சொன்னாலும் பிரச்சனை, தெரியாது சொன்ன அதனால் பெட்டர் தெரியாது ஆண்டவரே அப்படின்றான். இல்லை, நீ சொல்லு. தீர்க்க தரிசன உரை. தீர்க்க தரிசன உரைன்னா பிதாவுடைய வார்த்தைகளை கொண்டு நீ உரை. பிதா உனக்கு நான் என்ன தீர்க்குது அதையும் சொல்லித்தரார். என்ன சொல்கிறாரு, நீ சொல்லு. இதை மாதிரி எல்லாம் எல்லாம் ஒன்றாகணும், எல்லாம் எல்லாம் அங்கங்கே ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்கிறான், அங்கே பாருங்க என்ன உண்டாயிற்று. தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தேன்? நீங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலின முடி ஆவியை கட்டளையிடுவேன் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாம் சேர்ந்துரு சொன்னால் வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்போ சொல்லும் பொழுது எல்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகுது. டக்கு 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 பெரிய இறைச்சல் உண்டாகுது. அங்கே இருக்கிற எலும்பு இங்கே உடையாருது. கடை கடை எல்லாம் ஒன்றா எட்டப்பட்டா டம்மு டம்முன்னு ஒன்று ஒன்றா சேருது. சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்கு கட்டளையிடு, ஆவியை பார்த்து நீ ஊது. நீ 4 தரிசனத்தில் ஊதி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வசனம் பாருங்க, ரொம்ப ஊத சொல்லுது. கர்த்தர் நீ காற்று திசை 4 கொலையண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர் மேல் ஊது என்றார். ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களை பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊது என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா நாசியில் தேவன் என்ன செய்கிறாரு, ஊதுறார். இந்த கடைசி வசனம் என்ன போட்டிருக்குது, நாங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆட்கள், நாங்கள் எலும்புகள் எல்லாம் உணர்ந்து போயிட்டு. சில பேர் மனுஷன் இருக்கிறான், செத்து போன மாதிரி இருக்கிறான், ஏதோ இருக்குங்க, ஏதோ நடபடமாக, சில பேர் நடபடமாக சுற்றிட்டு இருக்கிறேங்க, ஒன்றும் உயிர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ மூச்சு காத்து பட்ட போயிட்டு இருக்குது. இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் ஆவியை ஊதுவேன். எசேக்கியேல் மூலியமா எங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அங்கே சொல்ல சொல்ல அங்கே காரியங்கள் நடைபெறுது. மறுபடியும் ஆவியை ஊதும் போது அவங்க படுத்திருந்தவங்க, விழுந்து போனவங்க, முடியாதுன்னு சோர்ந்து போனவங்க, களைச்சு போனவங்க எல்லாம் இப்போ காலுண்டி நிற்கிறாங்க. காலுண்டி நின்னதுமில்ல, பெரிய சேனையாய் மாறினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை சோத்திரம், என்னால் முடியாது, ஆவாது, நடக்காது, இந்த பிரச்சனை என்னால் முடியாதுங்க, இதை என்னால் சந்திக்க முடியாதுங்க, எனக்கு விரோதமாக இருக்கிற இவருக்கு மேலே என்னால் நிற்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா, இந்த ஆவியானவர் உன்னுக்குள்ளே ஊதும்படி வருகிறார். ஆமென். அப்படியே ஊதுதல் பாருங்க, உயிரடைதல். இட்ஸ் அ ஜோயல் லைஃப். அப்படின்னா எனர்ஜெட்டிக் லைஃப், ரொம்ப ஸ்ட்ராங் லைஃப். இந்த ஜோயை பற்றி இன்னும் நிறையா கருத்துக்கள் இருக்குது. அதில் காட் கைண்ட் ஆஃப் லைஃபா, தேவனுடைய வாழ்க்கையை அவர் உனக்குள்ளே வைக்கிறாராம். தேவனை மாதிரி அவனை உனக்குள்ள வைக்கிறாராம். தேவனுடைய நற்பண்புகளை வைக்கிறாராம். தேவனுடைய ஆளுகை பண்புகளை வைக்கிறாராம். தேவன் எப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்தி எப்படி செய்கிறாரோ அதே தனமாக இருக்கிறார். எசேக்கியேலுக்கு அவர் சொல்லி கொடுத்தது தீர்க்க தரிசனம் உரை உரை உரைன்னு சொன்னது. அவருடைய தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தை எடுத்து உரைக்கும் போது அது அப்படியே நடைபெறுது. அப்போ களைச்சு போன ஆளு, தோத்து போன ஆளு, தோல்வியே அடைஞ்ச ஆளு, இனிமே ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு சொன்ன ஆளுக்குள்ள ஆவி உயிரடைய செய்கிறது. ஆமென். 2 நாளைக்கு முன்பு ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு. 47 வயசாச்சு, 48 வயசாச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், நான் தூக்க மாட்டி சாவு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்பா இப்படி சொல்கிற? 47 வயசானா என்ன? 99 100 வயசு ஒரு ஆபிரகாம அவர் உயிரோடு எழுப்பினது போல, அவர் உயிரோடு உண்டாக்குனது போல அவர் ஒன்னே உண்டாக்குவார். எங்க விசுவாசம் இல்லை? தீர்க்க தரிசன உரை. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன்னை மறுபடியும் சாதாரண ஆளா இல்ல, ஒரு சேனையா எழுப்புவேன், ஒரு யுத்த வீரனை போற எழுப்புவேன். சாதாரண மிலிட்ரியா எழுப்புன்றார். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மிலிட்ரினா சும்மா மிலிட்ரியில் சப்பையும் கிப்பையுமா உள்ள வச்சிருப்பான். பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்கள், அப்படி நெஞ்ச நிமித்திட்டு இருக்கிற ஆட்கள், எனர்ஜெட்டிக் ஆள நிற்பாங்க. ஒரு சேனையாய் உங்களை காலுண்டி நிற்க பண்ணுகிறார். காரணம் என்ன? தேவனுடைய திட்டங்கள் அந்த மாதிரி. அப்போ தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆவியானவர் அதை செய்தது. ஆவியானவர் அந்த காரியங்கள் நடப்பிக்கிறார். ஆவியானவர் அந்த தண்ணீர் மேல் அசைவாடினார். பாருங்க, மோசமான ஒரு ஒழுக்கக்கேடான சீர்கேடான எதையும் பிறப்பிக்க முடியாத பூமியின் மேலே அவர் அசைவாடி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அசைவை உண்டு பண்ணி ஒரு அற்புதமான ஒரு காரியமாய் உருவாக்கினது போல உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, தரமான, நான் எப்படி சொல்லணும்னா நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை, இயேசு கொடுக்குற தரமான வாழ்க்கையை உங்களுக்குள்ளே அனுபவிக்க முடியாய் ஒரு யுத்த வீரனை போல உங்களை சேனையாய் நிற்க பண்ணுவதற்கு தேவனுடைய ஆவி உங்களை உண்டாக்கும். தேவன ஆவி உங்களுக்குள்ளே சரியாக்கும்.
அவங்களுக்குள்ளே வந்து உங்களை அற்புதங்களை காண பண்ணுவார். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அவருடைய சமூகத்தில் கேளுங்க, அவருடைய சமூகத்தில் வசனத்தை வாசிங்க, அது உள்ளார்களை கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஆதாமுக்குள்ள ஊதினது போல, உணர்வடைஞ்சு போல திரும்ப ஆவி உங்களுக்குள்ளே திரும்ப வரும். ஆமென். இயேசுகிற ஒரு இடத்துல என்ன செய்றார்? அவங்களை ஊதி அவர்களை அனுப்பினார். அவர் சொல்றாரு, நீங்க நான் போப்பா, பிசாசுலாம் துரத்தணும், வியாதியத்தை சுகமாக்கணும், உன் வியாதி சுகமாகல பல பேருக்கு சுகத்தை கொடுக்கணும், பல பேருக்கு கண்ணை போடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க மேல ஊதுறாருன்னா அந்த பழைய ஃபார்மு கொண்டு வருகிறார். பாருங்க, ஆவியான அவருக்குள்ள அந்த ஊதி அவர்களை அனுப்பும்போது அதிகாரமுடையவர்களாக மாறுறாங்க. போயிட்டு எல்லா இடத்துலையும் துரத்தி எல்லா இடத்தையும் மாற்றி திரும்பி வரும்போது ஏதோ குறைவு இருந்துதான்றார். ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாதன்ட்டார். 2 எடுத்துகிட்டு போப்பா சாம்பிளுக்கு, ஏன்னா அப்புறம் நான் எடுத்துகிட்டு போனது தான் வந்ததுன்னுவேன். அதனால் சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போகும்போது நிறைய காரியங்களை உனக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்து உனக்குள்ளே தருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. சொல்ல வேண்டிய கருத்து என்னென்ன? ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அதே போல் இந்த நாளில் மறுபடியும் உங்களை ஜீவ சுவாசத்தை வரும்படி விரும்புகிறார். மனுஷன் தவறு செய்து இழந்து போயிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்போ திரும்ப உங்கள் மேலே ஊதி உங்களை உயிரடையும்படி செய்ய வைக்கிறார். மறுபடியும் காலுண்ட நிற்க பண்ணுகிறார். நீங்கள் எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ, எந்த இடத்துல தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல கேவலமாக்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல உங்களை மறுபடியும் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ சுற்றத்தார் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், மறுபடியும் இது யார் செஞ்சுன்னா தேவனுடைய ஆவியால் என்ன செய்யும்? அது முடியும், உயிரடைய முடியும், காலுண்டி நிற்க முடியும், சேனையாய் நிற்க முடியும். சேனையை பார்த்து சத்துரு பயப்படுவான், பிசாசு பயப்படும், இருள் சேனைகள் ஓடி ஒளியும். நீங்கள் உங்களை கொண்டு தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவாராக.